இந்த உலகத்துல அநியாயங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? நெறைய அநியாயங்கள் பெருகி போச்சு. ஆனா மனிதர்கள் எவ்வளவோ முன்னேறி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அநியாயங்கள் ஏன் பெருகி போச்சுன்னா, மத்தவங்கள சார்ந்து இருக்கிறோம். ஒரு தொழில்னு வாங்க. முக்கியமா தொழில். தொழில்னு வரும்போது, நீங்க பிறர் கீழ இருந்து வேலை பார்க்குறீங்க. நீங்க பேங்க்ல வேலை பார்க்கலாம், அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில வேலை பார்க்கலாம், அல்லது ஒரு கலெக்டரா ஏதோ 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 ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. கலெக்டர்ன்னு விட்டுருங்க. அது கொஞ்சம் அதிகார மையம். ஒரு கலெக்டரா வேலை பார்க்குறவர்கிட்ட அதிகாரம். ஆனா மத்த வேலைகள்லாம் பாருங்க, அவங்களால அந்த அந்த முதலாளியால நம்ம அச்சுறுத்தப்படுவோம். முதலாளியால ஆக்கிரமிக்கப்படுவோம் முதல்ல. நீங்க நெறைய நேரம் உங்கள வேலை வாங்குவாங்க. 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும். அப்புறம் வந்து நீங்க வந்து அது வேற நடவடிக்கைகள்ல எதுவுமே ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டா உங்கள வேலைய விட்டு தூக்கிருவாங்க. வேற நடவடிக்கைன்னா, இப்போ ஒரு அரசியல்ல ஈடுபடக்கூடாது. நீங்க வேலை பார்க்குறீங்க அப்டின்னா, நீங்க அரசியல்ல ஈடுபடுறீங்க, அல்லது வேற பிரச்சனைகளுக்கு எதிரா குரல் குடுக்குறீங்க அப்டின்னா, உங்கள வேலைய விட்டு தூக்கிருவாங்க. இது ஒரு அச்சுறுத்தல். இப்படிதான் நம்ம பிறருக்கு கீழ இருந்து வேலை பார்க்கும்போது, நம்ம வந்து அவங்களால நம்ம அச்சுறுத்தப்படுறோம். அந்த தலைமை நிர்வாகத்தால. இப்ப அரசு ஊழியரா இருக்கட்டும், ஒரு தனியார் நிறுவன ஊழியரா இருக்கட்டும், அவங்க வந்து வெளியில சமூக பிரச்சனைகளுக்கு எதிரா ஏதாவது குரல் குடுக்குறாங்க அப்டின்னா, உடனே அது தெரிய வரும்போது என்ன பண்ணுவாங்க, உங்கள வேலைய விட்டு தூக்கிருவாங்க. வேலைய விட்டு தூக்கிருவோம்னு உங்கள எச்சரிப்பாங்க. அல்லது தூக்கிருவாங்க. இந்த மாரி தூக்கிருவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, இதனாலேயே என்ன பண்றோம், எந்த நடவடிக்கைகளுக்கு எதிராவும் நம்ம எதுவும் குரல் குடுக்குறது கிடையாது. இப்ப எல்லாருமே இந்த உலகத்துல யாரு கீழயும் வேல பார்க்குறாங்க. இப்படிதான் அநியாயங்கள் பெருகி போச்சு. இப்ப கடந்த காலங்கள்ல பார்த்தா எல்லாரும் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. யாரு கீழ இருந்தும் பெரும்பாலும் வேல பார்க்கல. இன்னொருத்தர் கீழ இருந்து வேல பார்க்குற நடைமுறை ரொம்ப குறைவா இருந்தது. எல்லாரும் அவங்கவங்களுக்குன்னு விவசாய நிலம் இருந்தது. அந்த விவசாய நிலத்துல சுதந்திரமா வேல பார்த்தாங்க. அப்போ வந்து இந்த அநியாயங்கள்லாம் வந்து குறைவா இருந்ததுக்கு அது ஒரு காரணம். யாரும் யாரையும் வேலைய விட்டு தூக்க முடியாது. ஆனா வந்து அ ஒரு பெண்கள் வந்து ஆண்களை சார்ந்திருப்பது. அதனால பெண்கள் அச்சுறுத்தப்படுவது. பெண்களுக்கு எதிரா ஏதாவது அநீதி நடந்தா, அதற்கு பெண்கள் குரல் கொடுக்க மாட்டாங்க. பெண்களால குரல் கொடுக்க முடியாது. பெண்கள் வந்து வருமானத்துக்காக ஆண்களை சார்ந்திருக்கும்போது, அப்ப ஆண்கள் நெறைய அநியாயத்த பண்றாங்க பெண்களுக்கு. அந்த அநியாயத்துக்கு எதிரா பெண்களால குரல் கொடுக்க முடியாது. ஏன்னா, பெண்கள் வந்து வருமானத்துக்காக ஆண்களை சார்ந்திருக்கும்போது, ஆண்களால் நடத்தப்படுகிற அநியாயத்தை சகித்துக் கொண்டு தான் ஆகணும். இப்படிதான் அநியாயங்கள் பெருகி போச்சு. அப்போ அநியாயங்கள இந்த உலகத்துல நிறுத்தணும் அப்டின்னா, என்ன பண்ணணும்னா, அவரவரை மட்டுமே சார்ந்திருக்கணும். ஒரு மாடு பாருங்க, ஒரு 100 மாடு இருக்குது. எந்த ஒரு மாடாவது இன்னொரு மாட சார்ந்திருக்கா? அதத தான் சார்ந்திருக்கு. அதனால தான் அவைகளின் வாழ்க்கை அமைதியாக இருக்குது. இங்க வந்து ஏகப்பட்ட குற்றங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கேட்பார் இல்ல. கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எல்லாரும் யாராலயோ அச்சுறுத்தப்படுகிறார்கள், அடக்கி வைக்கப்படுகிறார்கள். அதனால இந்த உலகத்துல நீங்க வந்து சுதந்திரமா யோசிக்கணும். ஒரு கோபம் வரணும். உங்களுக்கு அநியாயங்களுக்கு எதிராக நீங்க கோபம் வரணும். அது வெற்று கோபமா இருக்கக்கூடாது. அந்த கோபத்துல மதிப்பு இருக்கணும் அப்டின்னா, முதல்ல யாரு கீழ இருந்து வேல பார்க்காதீங்க. யாரு கீழ இருந்தும் வேலை பார்க்காதீர்கள். நீங்கள் தனித்து இந்த உலகத்தில் ஒரு சுய தொழில் பண்ணுங்க. முதல்ல தொழில்ல இருந்து சுய தொழில் பண்ணுங்க. அப்போ நீங்க ஒரு விவசாயம் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது, இங்க இருக்கிற எந்த ஒரு எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்ல. மனசுல ஒரு தைரியம் தானா வந்துரும். நமக்கு மேல யாருமே கிடையாது. நாம தான் முதலாளி. நம்ம தொழில்ல நாம தான் முதலாளி. அந்த மாரிங்கிற ஒரு நெனப்பு நமக்கு வந்துரும். இப்ப நமக்குள்ளேயும் யாரையும் நிறைவேற வச்சுக்காம, நாமளும் மத்தவங்கள அச்சுறுத்தக்கூடாது. நாமளும் மத்தவங்களால அச்சுறுத்தப்படக்கூடாது. நாமும் பிறரை அச்சுறுத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது, அ பிறரை சு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தனித்து சுயதொழில் பண்ணணும். அப்பவே நம்ம மனசு தைரியமாயிடும். நீங்க வந்து பிறருக்கு கீழ இருந்து வேலை பார்க்கும்போது, உங்களுக்கே தெரியாது உங்க மனசுக்குள்ள அத்தனை பயம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருப்பீங்க. வேலைக்கு போணும், என்ன சொல்லுவாரோ? திட்டுவாரு. நியாயமான பயமா இருந்தாலும், அது ஒரு பயம் தானே! அச்சுறுத்தல் தானே! இன்னொருத்தருக்கு ஏன் பயப்படுறோம்? அதுவே நியாயமற்றது தான். அப்ப அந்த அடிப்படையில, அதுக்குள்ள பல நியாயங்கள் இருக்கலாம். நீங்க கரெக்ட்டான டைமுக்கு போணும், சீட்ட கழிச்சிருவாரு, லீவ் போட்டா குடுக்க மாட்டாரு, லீவ் தருவாரோ, மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனாலும் அடுத்தவங்களுக்கு நீங்க பயப்படுறதே, உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்க நீங்க வந்து இன்னொருத்தர்ட்ட உங்க தேவைய நோக்கி போயி, அடுத்தவங்களுக்காக பயப்படுறது, எல்லாமே அநியாயமானது தான். ஒரு அநியாயத்துக்குள்ள நியாயமான விதிமுறைகள் இருக்கு. அநியாயத்தை அடிப்படையாகக் கொண்ட நியாயமான விதிமுறைகள். அதுக்குள்ள போய் நெறைய நியாயங்கள் பேசலாம். ஆனா, அது உள்ள இருக்கிறதே ஒரு அநியாயம் தான். அத விட்டு வெளியில வந்துரணும். இன்னொருத்தர் கீழ இருந்து வேல பார்க்கக்கூடாது. அப்பதான் நீங்க தைரியமானவரா இருப்பீங்க. அதுபோல ஒரு வீடுன்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு உங்க வருமானத்த யாரும் சார்ந்து இருக்க விடாதீங்க.
அப்போ உங்களால நீங்க மத்தவங்கள அச்சுறுத்துறீங்க. அந்த உரிமை உங்களுக்கு வந்துரும். இப்போ உங்க மனைவி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வேலைக்கு போல, வீட்டிலேயே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, உங்க வருமானத்த அவங்க சார்ந்திருக்காங்க அப்படின்னா, இயல்பாவே நீங்க அவர்களை அடக்க ஆரம்பித்து விடுவீர்கள், ஒடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள், அடிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த உரிமை உங்களுக்கு வந்து விடுகிறது. அப்போ அந்த மாரி மத்தவங்களையும் நீங்க வந்து அடக்கவோ, ஒடுக்கவோ, அச்சுறுத்தவோ நினைக்கக்கூடாது. அதனால அவங்கள சுதந்திரமா நீ போய் வேலை பார்த்து உன் பணத்தில நீ வந்து உன்னுடைய வாழ்க்கைய பாரு. நான் என்னுடைய பணத்தில நான் என் வாழ்க்கைய பார்க்குறேன். நம்ம 2 பேரும் கணவன், மனைவி. குடும்பத்துக்குன்னு தேவையான பணத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். சரிசமமாக பகிர்ந்து கொள்வோம். எனக்காக நீ பயப்பட தேவையில்ல. உனக்காக பணத்தை அடிப்படையாகக் கொண்ட எந்த பயமோ, அச்சுறுத்தலோ உனக்கு கிடையாது. நீ சுதந்திரமா செயல்படு. அப்படிங்கிற மாரி, அந்த மாரி ஒரு ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஒரு கணவனுடைய வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. நீ இருக்கிற வீடு உனக்கு சொந்தமானதா இருக்க வேண்டும். அ அது அவரவருக்கு சொந்தமானதா இருக்கணும். வீடுங்கிறது வந்து கவர்மெண்ட் தான் கட்டிக் குடுக்கணும். இந்த மாரி இப்போ வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த வீடு வந்து உங்க கணவருக்கு சொந்தமானதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரு தான் உங்கள டாமினேட் பண்ணுவார். ஆதிக்கம் செலுத்துவார். அவர் உங்களை அச்சுறுத்துவார். ஏன்னா இயல்பாவே அது வந்துரும். அந்த உணர்வே வந்துரும். உங்களுக்கு பயம் வந்துரும். அந்த வீடு அவருக்கு சொந்தமானதுங்கும்போது, அவருக்கு தைரியம், அவருக்கு கோபம்லாம் வந்துரும். அது வ அதுபோல வந்து ஒரு வீடு இருக்கு. அப்பாவுக்கு தான் அந்த வீடு சொந்தமா இருக்குன்னா, அவரோட டாமினேஷன் அந்த வீட்ல இருக்கும். அந்த மாரி இருப்பிடத்துல இருக்காதீங்க. உங்க வீடு உங்களுக்கு சொந்தமானதா இருக்கணும். இப்ப அரசாங்கமே அதனால தான் வீட்ட கட்டிக் குடுக்கணுங்கிறது. எதுக்காக அரசாங்கம் வீட்ட கட்டிக் குடுக்கணும்னா, இந்த மாரியான வீடு அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தம். நீங்க வாடகை குடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கங்கிறது யாரு? மக்கள் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான். அரசாங்கங்கிறது ஒரு தனி ஆள் கிடையாது. அதை ஆட்சி செய்கிறவர் முதலமைச்சர் ஒரு தனி ஆள் தானே அப்படின்னு. ஆனா அரசாங்கம் என்பது அந்த முதலமைச்சரை எல்லாரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசாங்கங்கிறது மக்கள் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு. மக்களுக்காக, தங்களுக்காக ஏற்படுத்திய ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும்போது, இந்த மாரி தனி நபர் ஒரு வீட்டுக்கு ஒரு நிலத்த வாங்க விடக்கூடாது. நிலத்தையோ, வீட்டையோ எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நிலத்தையோ, வீட்டையோ கட்ட அனுமதிக்கக்கூடாது. மக்களுக்கு என்ன கட்டமைப்புகள் தேவையோ, வீடுகள் தேவையோ, எல்லாம் அரசாங்கம் கட்டிக் குடுக்கணும். கடைகள் தேவையோ, அரசாங்கம் கட்டிக் குடுக்கணும். அரசாங்கத்துக்கு தான் நிலமும், வீடும் சொந்தமா இருக்கணும். இப்படி வீடு வந்து மத்தவங்களுக்கு சொந்தமா இருக்கும்போது, எனது வீடு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வீடுங்கிறது அங்க அந்த அப்பா பேர்ல இருக்கலாம். அந்த வீட்ல நெறைய மனைவி, அப்புறம் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளும், மனைவியும் அந்த அப்பாவுக்கு ஜால்ரா போடணும். அவரு என்ன சொல்றாரோ அதுக்கு தலையாட்டணும். சுதந்திரமா எந்த கருத்தையும் பேச முடியாது. ஏன்னா, அந்த வீடு அவருக்கு சொந்தம். அந்த அப்பாவுக்கு சொந்தம். இதனால தான் இந்த ஆணாதிக்கத்துக்கே காரணம். ஆணாதிக்கம் என்பது எப்படின்னா, இந்த ஆண் சர்வாதிகாரம்னா என்னன்னா, இந்த மாரி தான். மத்தவங்கள பலவீனப்படுத்தி தன்னை பலமாக காட்டிக் கொள்வது. இப்ப பெண்களா, அவங்கள வேலைக்கு போக்கூடாது. அப்ப அந்த வகையில அவங்க பலவீனமாகுறாங்க. வருமானத்துக்காக ஆணை சார்ந்திருப்பது. அந்த வகையில பெண்கள் பலவீனமாகுறாங்க. ஆண் வந்து பலமானவனாக மாறுகிறான். அப்புறம் அந்த வீடு வந்து ஆணுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. வீடு, நிலம் பெண்ணுக்கு பெண்ணுக்கு சொந்தம் கிடையாது. மனைவிக்கு சொந்தம் கிடையாது. அந்த வகையில ஆண் பலமானவன். இப்படி பிறரை பலவீனப்படுத்தி தன்னை பலமாக்கும் பொழுது, பிறரை தாழ்த்தி தன்னை உயர்த்தும் பொழுது, அப்பதான் வந்து அங்க வந்து அது ஆண் சர்வாதிகாரமாக மாறுகிறது. பெண் அடிமையாக மாறுகிறாள். இது வந்து பிள்ளைகளுக்கும் பொருந்தும். அப்பா பேர்ல தான் சொத்து இருக்கும். சொத்து இருக்கும். அப்புறம் வீடு இருக்கும். அதனால பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு அந்த வீட்ல அப்போ அடக்கி ஒடுக்கி வசிப்பாங்க. இல்லனா அவரு வீட்ட விட்டு வெளிய போன்றுவாரு. அந்த பயம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அ ஒரு சுதந்திரமான இதனால தான் அநியாயங்கள் பெருகி போச்சு. இதனால அப்பா செய்ற அநியாயத்த எவரும் கேட்காம, இல்ல அப்பா சொல்ற மாரியே கேட்பாங்க. வெளியில ஏதாவது பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டத்தில பிள்ளைகள் கலந்துக்கிறாங்கன்னா, அப்பா என்ன சொல்லுவாரு, "ஒழுங்கா இருக்கன்னா இரு, இல்லன்னா வீட்ட விட்டு வெளிய போயிரு" அப்படின்னுவாரு. இந்த மாரி சுதந்திரமா செயல்படவே விட மாட்டாங்க. பிறரை எதிர்பார்த்து இருக்கிற இந்த பிறரை சார்ந்து இருக்கிற, தனித்து செயல்பட முடியாத இது இப்படிப்பட்ட நடைமுறைகளால் நம்ம சுதந்திரமா செயல்படவே முடியாது. நாம ஏதோ பிறருடைய விருப்பத்துக்கு சார்பா, பிறர் நெனப்புக்கு தகுந்தா மாரி நம்மள மாத்திக்கணும். அப்ப நம்ம கோழையாக நாம உணர்வோம். அதனால நம்ம தைரியமானவராக உணர வேண்டுமென்றால், என்ன பண்ணணும்? தொழில்ல நீங்க சுயதொழில் பண்ணுங்க. இல்ல நான் வேலை பார்க்குறேன், கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறேன், அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தில வேலை பார்க்குறேன். எனக்கு நெறைய சம்பளம் கிடைக்குது. அத எப்படி விட்டுட்டு வர? உங்களுக்கு தேவைன்னா, நீங்க சுதந்திரமா செயல்படணும், சுயமரியாதையோட இருக்கணும், பயப்படக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு சுயதொழில் வரணும். அது உங்க விருப்பம். உங்க தேவைன்னா நீங்க படிக்கலாம். உங்க விருப்பம் சார்ந்தது அது. இப்ப எனக்கு அத நான் உணர்றேன். எனக்கு அந்த பாயிண்ட் கிடைக்குது. இப்படி ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு உணர்றேன்னா, அது எனக்கு தேவையா இருக்கு. அந்த நேரத்தில தான் அது எனக்கு கிடைக்கும். தேவைப்படுகிறவர்கள் தான் எதையும் புரிஞ்சுக்க முடியும். அதை பயன்படுத்தவும் முடியும். தேவையில்லாதவங்களுக்கு அது தேவையில்ல.
இந்த மாரி அப்போ ஒருத்தர் தனித்து செயல்பட வேண்டும், சுதந்திரமாக செயல்பட வேண்டும், வீரத்தோட இருக்கணும், தைரியமா இருக்கணும். மனசுல நம்ம வந்து கோழைத்தன்மையே இருக்கக்கூடாது அப்படின்னா, முதல்ல சுயதொழில் பண்ணணும். அ சுயதொழில் பண்ணணும். இன்னொருத்தர் கீழ வேலை பார்க்கக்கூடாது. தனக்கு கீழயும் யாரையும் வேலைக்கு வச்சுக்கக்கூடாது. அப்பவே வந்து நீங்க எதுக்கு மத்தவங்கள வேலைக்கு வைக்கிறீங்க? நெறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க மத்தவங்கள வேலைக்கு வைக்கிறீங்க. அளவுக்கு அதிகமான பணத்துக்கு ஆசைப்படும்போது தான், ஆடம்பரத்துக்கு ஆசைப்படும்போது தான், நீங்கள் பலரை அடிமைப்படுத்தி வேலை வாங்குறீங்க. எளிமையா வாழணும்னு நெனைக்கும்போது, உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க நீங்க மட்டுமே உழைச்சா போதும். அப்ப இன்னொருத்தர அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களும் யாருக்கும் அடிமையாகாம இருக்கலாம். சுயமரியாதையோட இருக்கலாம், தைரியமா இருக்கலாம். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். செய்யலாம், செய்யாம போலாம். அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுக்கலாம். இது தேவையா? அதுக்காக எங்க அநியாயம் நடந்தாலும் நீங்க கிளம்புங்க. அது உங்களுக்கு முதல்ல அநியாயத்துக்கு எதிரா குரல் கொடுக்கிறது இருக்கலாம். முதல்ல அது உங்களுக்கு பாதுகாப்பானதா? அப்படின்னு உங்க பாதுகாப்புக்கு தான் அங்க முக்கியத்துவம் குடுக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. ஒரு அநியாயத்துக்கு எதிரா நீங்க குரல் குடுக்குறீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னா, இத நீங்க பண்ணாதீங்க. உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா, அத நீங்க பண்ணாதீங்க. அதனால எந்த ஒரு நடவடிக்கையா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். உங்கள் பாதுகாப்பை புறக்கணித்து விட்டு, எதையுமே செய்யக்கூடாது. இப்படி அப்போ என்ன பண்ணணும்? பிறருடைய வருமானத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு வீடா உங்களுக்கு சொந்தமானதா இருக்கணும். ஒரு மனைவி வீடா அந்த மனைவிக்கு சொந்தமானதா ஒரு மனைவி உங்ககிட்ட சமத்துவமா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, முதல்ல என் மனைவி என்கிட்ட வந்து சமத்துவமா பழகணும். நெறைய பேர் சமத்துவத்த விரும்புவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, "நீ வாடா, போடான்னு பேசு. வாடா, போடான்னு பேசு. என்ன அடி." அப்படின்னு சில கணவன் வந்து பெண்ணுக்கு சுதந்திரம் குடுப்பான். ஆனா அந்த வீடு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கணவனுடைய பேர்ல இருக்கும். அந்த வீடு வந்து கணவனுடைய பேர்ல இருக்கும். அந்த பெண் வந்து வேலைக்கு போகாம இருப்பா. வேலைக்கு போகாமலே வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு கணவன வாடா போடான்றது, கணவன அடிக்கிறது, இது வேலை வாங்குறது. இதன் மூலம் சமத்துவத்தை அந்த ஆண் அந்த மனைவிக்கு வழங்கி விட்டதாகவும், நாம் சமமாகத்தான் வாழ்கிறோம், சம உரிமையோடு தான் வாழ்கிறோம் அப்படின்னு அந்த மனைவியும் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது தப்பு. இது சும்மா நடிப்பு. இது அதாவது உரிமை என்பது வந்து நடிப்பு அல்ல. அது இயற்கையாவே வரும். அப்ப அது உண்மையாகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு கணவன் அவனுக்கு சொந்தமான வீட்டில் இருக்க வேண்டும். அதுல ஒரு வீடு இருக்குன்னா, அதுல இருவருக்குமே உரிமை இருக்கிறது. சரிசமமாக உரிமை இருக்கிறது என்கிற ரீதியா ஒரு பத்திரத்த உருவாக்கணும். ஒரு வீடு இருக்கு. அப்ப அந்த வீடு யாருக்கு சொந்தம் என்றால், இருவருக்குமே சொந்தம். அப்படிங்கிற மாரி ஒரு பத்திரத்த உருவாக்கணும். அது மாரி பெண் கண்டிப்பா வேலைக்கு போணும். ஒரு ஆணும் வேலைக்கு போணும். அந்த வீட்ல உள்ள ஆண் தனது வேலைகளை அவனே செய்ய வேண்டும். அவனுடைய உணவை அவனே சமைக்க வேண்டும். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதத்தான் அவன் சமைக்கணும். பட்டினி கிடக்கணும்னு நினைக்கும்போது பட்டினி கிடக்கணும். எத சாப்பிடணுங்கிறத அவன் தான் முடிவு பண்ணணும். மனைவி முடிவு பண்ணக்கூடாது. அதுபோல மனைவி உன் உணவ நீ முடிவு பண்ணிக்கம்மா. உன்னுடைய உணவ நீ சமைச்சுக்கோ. நீ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறியோ அத நீ சமைச்சுக்கோ. இல்ல பட்டினி கிடக்கணும்னு நினைக்கிறியா பட்டினி கிடந்துக்கோ. இந்த மாரி உணவு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாரி நீங்க உணவுக்காகவும் பிறரை எதிர்பார்த்து நிக்காதீங்க. அது உங்களுக்கு கோழைத்தனத்தை உண்டு பண்ணும். உங்கள் உணவை அ நீங்கள் சாப்பிடுவதற்கு பிறரை எதிர்பார்க்காதீர்கள். அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு கோழைத்தனத்தை ஏற்படுத்தும். கோழைத்தனத்த இந்த மாரி தான் நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு கணவன் வந்து மனைவி தான் சமைச்சு போடுறாங்க அப்படின்னா, அப்போ மனைவி பண்ற அநியாயத்துக்கெல்லாம் இவன் தலையாட்டிட்டு இருப்பான். அவ படுற அட்டூழியத்துக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருப்பான். ஏன்னா, அவ தானே சமைச்சு போடுறா. அவ தானே வீட்ட பெருக்குறா, துணி துவைச்சு போடுறா. நம்ம சும்மா தானே இருக்கோம். அதனால அவ என்ன பண்ணாலும் சரி, நம்ம தலையாட்டிட்டு போவோம் அப்படின்னு. அப்போ வந்து இப்படி நம்ம வந்து உணவுக்காக, அப்புறம் வீடு இந்த மாரி எல்லா விஷயத்திலயும் தனித்து செயல்பட வேண்டும். ந நாம வந்து நமக்கு சொந்தமான வீட்டில் வசிக்க வேண்டும். அப்புறம் வந்து நாம சுயதொழில் பண்ணணும். வருமானத்துக்காக பிறரை சார்ந்திருக்கக்கூடாது. அப்பதான் நாம ஒரு தைரியமான மனிதராக இருக்க முடியும். ஒரு முழுமையான மனிதராக இருக்க முடியும். நமக்கு அப்போ வந்து நம்மள பத்தி ஒரு சுயமதிப்பீடு அதிகரிக்கும். ஆமா. இல்லன்னா நீங்க பிற பிறருக்கு சொந்தமான வீட்ல, உங்க அப்பாவுக்கு சொந்தமான வீட்ல, உங்க கணவருக்கு சொந்தமான வீட்ல இருக்கீங்க. அல்லது உங்க மனைவிக்கு சொந்தமான வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, அவர்கள் உங்களை அச்சுறுத்துவார்கள். அதுபோல நீங்க வந்து பிறருக்கு கீழ இருந்து வேலை பார்த்தீங்கன்னா, அந்த முதலாளி உங்களை அச்சுறுத்துவார். அதுமாரி பிறர் சமைச்ச சாப்பாட நீங்க சாப்பிடுறீங்க. உங்க மனைவி சமைக்கிறாங்க. நீங்க எப்பவுமே சாப்பிடுறீங்க. நீங்க சமைக்கிறதே கிடையாது அப்படின்னா, அது மாரி துணி துவைக்கிறது, வீட்ட பெருக்குறது எல்லாமே உங்க மனைவி பண்றாங்க அப்படின்னா, அவங்களும் உங்கள அச்சுறுத்துவாங்க. நீங்க அச்சுறுத்த போய் தான் அவங்க அந்த வேலை பார்க்குறாங்க. அதுபோல அவங்க அவங்க அந்த வேலை பார்க்குறதுனாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த வேலைக்காக நீங்க சோம்பேறியா இருக்கணும், சும்மா இருக்கணுங்கிறதுக்காக,
அவங்ககிட்ட நீங்கள் பயப்படுவது போன்று நடிப்பீர்கள். ஆக இதெல்லாம் வந்து நாம் வந்து ஒரு முழுமையானவராக நம்மை உணராமல் போவதற்கான காரணங்கள். அதனால் எல்லா விதத்திலையும் நம்மையும் பிறர் சார்ந்திருக்கக்கூடாது, அதாவது நமக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, பிறருக்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. தனித்து செயல்படுவதற்கான அடிப்படை தகுதிகள் இது. தனித்து சுதந்திரமாக ஒரு தனி மனித சுதந்திரம் இப்போ நான் சொன்ன இந்த விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு தான் முழுமையடைகிறது. அப்படி இல்லை, இந்த விதிமுறைகளுக்கு பொருந்தாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவர் கண்டிப்பாக சுதந்திரமானவராக இருக்க முடியாது. நீங்கள் சுதந்திரமானவரா என்பதற்கான அடையாளம் ஒரு அறிகுறி தான் இதெல்லாம். அதனால தான் அநியாயங்கள் பெருகி போனதுக்கு காரணம் இந்த மாதிரி தான். நம்ம பிறரை எதிர்பார்த்து பிறருக்கு அடிமையாக, பிறர் நமது உணர்வு செயல்பாடுகளை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. பிறர் நம்மளை கட்டுப்படுத்தும் போது தான் நாம் என்ன பண்ணுறோம், அநியாயங்களுக்கு எதிராக நம்மளால் குரல் கொடுக்க முடியல, பேசக்கூட முடியல. பேசவே விரும்ப மாட்டாங்க நிறைய பேர். எதுக்கு தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத அப்படின்னு சொல்லிட்டு பேசவே மாட்டாங்க. அதனால் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே இப்போ யாருக்கு பிரச்சனை, இந்த மாதிரி சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. நிறைய பேருக்கு பிரச்சனையே கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்க சுதந்திரமாக செயல்படுறதே கிடையாது. ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜால்ராத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் இந்த உலகம் முழுக்க இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க மனிதர்கள். முதலாளிக்கு ஜால்ரா அடிக்கிறது, மேலதிகாரிக்கு ஜால்ரா, தொழிலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஜால்ரா தான் அடிக்கிறாங்க. இது மாதிரி அதனால தான் இங்கே அநியாயங்கள் பெருகி போகுது. எதுவும் கேட்க முடியல, தட்டி கேட்க முடியல, கேட்பார் இல்லை. ஆனால் எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இப்போ எதிர்காலத்தில் 2040 இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் தனித்தனி, அங்கே வந்து மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது. அப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. எளிமையான விவசாயம் பண்ண போகிறாங்க. 8 வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் அங்கே நிலம் அனைத்தும், வீடுகள் அனைத்தும் அந்த ஊருக்கு தான் சொந்தம். நான் வடிவமைத்திருக்கிற அந்த ஊரின் வடிவமைப்பில் ஒரு ஊருக்கான விதிமுறையில் என்னென்னா, ஊரே அந்த ஊருக்கு தான் சொந்தமே தவிர அங்கே ஒரு வீடு இது எங்கள் குடும்பம், எங்கள் பரம்பரை சொத்துன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரே அளவு இருப்பிடம், 1 ஏக்கர்னா ஒரு கூட்டு குடும்பமாக வசிக்க வேண்டும். 300 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு ஊர். ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் 1 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடி ஒன்றன் பின் ஒன்றாக நேர்வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அந்த கூட்டு குடும்பத்தில் வசிப்பவர்களுக்கு தேவையான விளைநிலங்கள் இருக்கும். 8 வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம். அந்த ஏற்கனவே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 32 ஏக்கர் விளைநிலம் முன்கூட்டியே ஒப்படைக்கப்பட்டிருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி வந்து 2 குழந்தைகளுக்கு மேலே பெறக்கூடாது. அப்படிங்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்தோட மக்கள் தொகை எப்போவுமே கூடாது, குறையவும் செய்யாது. நீங்கள் 3, 4ன்னு பெற்றுட்டு போனால் தான் கூட்டு குடும்பத்தோட எண்ணிக்கை கூடும். இப்போ விளைநில பற்றாக்குறை ஏற்படும். அப்போ வந்து அவங்க தனி கொடுத்தனா வேறு எங்கேயா குடிபெயர்ந்து போவாங்க. அதனால் ஒரு இடத்துல நம்ம நிலையாக இருக்கணும். ஒரு கூட்டு குடும்பமாக அந்த கூட்டு குடும்பம் பிரியவே கூடாது. ஒரு தாய் வழி உறவை அடிப்படையாக கொண்ட கூட்டு குடும்பம். கணவன் தனது மனைவி வீட்டுக்கு சென்று வாழ வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த கூட்டு குடும்பத்தின் விதிமுறைகள் இயற்கை விதிமுறை. அது ஒரு இயற்கையானது தான், எனது விருப்பம் கிடையாது, இயற்கையின் விருப்பம். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. அந்த வகையில் வந்து 2 குழந்தைகளுக்கு மேலே பெறக்கூடாதுங்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேருக்கு மேலே இருக்கவே மாட்டாங்க. 16 பேருங்கிற அந்த எண்ணிக்கை வந்து எப்போ ஆனாலும் சரி அது கூடாது, குறைஞ்சிக்கிட்டும் போகாது. 2 குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னா அது குறைவாகவும் பெற்றுக்கூடாது, கூடவும் பெற்றுக்கூடாது. அப்போது ஒரு கூட்டு குடும்பத்தோட எண்ணிக்கையும் கூடாது. அதற்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்படி இருக்கும்போது அந்த 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 கூட்டு குடும்பம் இருக்கிற அந்த 1 ஏக்கர் பரப்பளவு இருக்குல்ல, எல்லா 300 கூட்டு குடும்பம் இருக்குது. எல்லாத்துக்கும் 1 ஏக்கர் பரப்பளவு. அந்த கூட்டு குடும்பத்திற்கென 1 ஏக்கர் பரப்பளவு. அதுக்குள்ளே அந்த 16 பேரும் குடியிருக்க வேண்டும். அதுக்குள்ளே நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்படி 16 பேருக்கும் அந்த கூட்டு குடும்பம் இருக்கிற அந்த 1 ஏக்கர் பரப்பளவு இருக்குல்ல, 300 கூட்டு குடும்பம் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கர் பரப்பளவு 300 ஏக்கர் அது அந்த ஊருக்கு தான் சொந்தம். அதுபோல் அந்த விவசாய நிலங்கள் 8 வயசுக்கு மேலே தனித்தனியாக விவசாய நிலங்கள் கொடுக்கப்படுகிறது. நீ யாருக்கிட்டேருந்து வேலை பார்க்காத, உனக்கு தேவையான உணவை நீனே உற்பத்தி பண்ணு. இன்னொருத்தருக்கிட்டேருந்து வேலை பார்க்கக்கூடாது, உனக்குள்ளே நீ யாரையும் வேலை வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட நடைமுறை அந்த ஊரில் இருக்கிறது. பாருங்கள், அப்போ தொழிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாருக்கிட்டேருந்தும் வேலை பார்க்கல. 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த மக்கள் செய்கிற தொழிலில் அவர்கள் யாருக்கு கீழே இருந்தும் வேலை பார்க்கவில்லை, யாரையும் வேலை வாங்கவில்லை. தனித்தனியாக அவரவர் உணவை மட்டும் அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். அதை
சாப்பிட்டுட்டு மீதம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ வந்து தனித்தனியாக உணவை தேடுவது தனித்தனி செயல்பாடு. இயற்கை விதிமுறை ஆடோ மாடோ அவைகளுக்கான உணவை தான் அது தேடுகிறது. தனது கன்றுக்குட்டிக்கு தேவை என்று ஒரு மாடு புல்லை கொண்டு சேகரித்து கொடுப்பதில்லை. அல்லது தனது காளை மாட்டுக்கு தேவைன்னு என்று என்று எந்த பசுமாடும் புல்லை சேகரித்து காளை மாட்டுக்கு கொடுப்பதில்லை. பசுமாடு அல்லது காளை மாடு வந்து பசுமாட்டுக்கும் கொடுப்பதில்லை. ஆனால் மனிதர்கள் தான் என்ன பண்ணுறான், பிறருக்கு தேவையான உணவை நான் உற்பத்தி பண்ணுறேன், வீட்டில் உட்காரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து உள்நோக்கம் மிகுந்தது, தீய நோக்கம் மிகுந்தது. பிறரை சுதந்திரமாக வாழ விடாமல் தடுப்பதற்கானது. தனக்கான அடிமைகளை, தன்னை சுற்றி அடிமைகளை கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கம் இருந்தது. அதனால் என்ன பண்ணணும், உணவுங்கிறது அவரவர் உணவை மட்டும் நீ உற்பத்தி செய், தனித்தனியாக செயல்படு, மற்றவங்கள வேலை வாங்காத. அப்படி ஒரு விதிமுறை இயற்கையில் கிடையாது. அதை செய், இதை செய், செய்யலைன்னா விரட்டிடுவேன், வேலையை விட்டு தள்ளிடுவேன், பயமுறுத்துறது, இந்த மாதிரியான அச்சுறுத்தல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது, இருக்கக்கூடாது. 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 8 வயசு ஆயிடுச்சுன்னா உனக்கான விளைநிலம் உன் குடும்பத்தில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு, கூட்டு குடும்பத்தில், அதிலிருந்து நீ எடுத்துக்கொள். அது 8 வயசு வரைக்கும் நீ உன் பெற்றோருடைய விளைநிலத்தில் உன் பெற்றோரோடு உழைத்து பெற்றோரிடமிருந்து தொழிலை கற்றுக்கொள். விவசாய தொழிலை எப்படி செய்யணும் 8 வயசு வரைக்கும். 8 வயசுக்கு அப்புறம் உனக்கு தனி விளைநிலம் கொடுக்கப்படும். அந்த விளைநிலத்தில் உனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய். உனக்கு பிடித்த உணவை உற்பத்தி செய். உனக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை நீ உற்பத்தி பண்ணி சாப்பிடு. இந்த மாதிரி இப்போ தொழில் ரீதியாகவும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தொழில் ரீதியாகவும் நீ பிறரை சார்ந்திருக்கக்கூடாது, தனித்து செயல்பட வேண்டும். அது மாதிரி அந்த வீடு நீ குடியிருக்கிற அந்த கூட்டு குடும்ப குடியிருப்புகள் இருக்குல்ல, அதுவும் ஊருக்கு தான் சொந்தம். அதில் உனக்கு தனித்தனி வீடு கொடுக்கப்பட்டிருக்கும். 8 வயசு ஒரு குடும்பம்னாலே அது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே 8 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தனி வீடு கொடுக்கப்படும் அந்த காம்பவுண்டுக்குள்ளே. ஆனால் ஒரு குடும்பம் என்பது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே கணவனுக்கு தந்தைக்கு தனி வீடு, அம்மாவுக்கு தனி வீடு, பிள்ளைகள் 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தனித்தனி வீடு. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ அந்த பசங்களை நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அந்த அந்த ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது. வீட்டை விட்டு வெளியே போ, இது என் வீடுன்னு அப்பாவோ அம்மாவோ சொல்ல முடியாது, பிள்ளைகளோ சொல்ல முடியாது. பிள்ளைகளும் அப்பா அம்மாவை விரட்ட முடியாது. ஏன்னா அது ஊர் நிர்வாகத்துக்கு சொந்தமானது அந்த வீடு. தனித்தனி வீடு, 8 வயசுக்கு மேலே தனித்தனி வீடு. அப்பாவுக்கு தனி வீடு, அம்மாவுக்கு தனி வீடு. அப்பா வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது, அம்மா வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது. அப்பா அம்மாவும் எப்போ தாம்பத்தியம் வச்சுப்பான் அதுக்கு தனி வீடு அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. இப்படி ஒரு பசங்க வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது, அப்பா போகக்கூடாது. இப்படி நான் வடிவமைத்த அந்த ஊரில் விதிமுறைகள் இருக்கிறது. அப்போ வந்து அவரவர் வேலையை அவரவரே செய்வார்கள், பிறர் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த வகையில் பிறரை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவரவருக்கான உணவை அவரவரே உற்பத்தி செய்வார்கள். இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. இப்படி இருக்கும்போது நீங்கள் பிறரை எதிர்பார்க்க மாட்டீங்க. பிறரை எதிர்பார்த்து இருக்கும்போது எல்லா வகையிலுமே தொழிலையும் சரி, குடியிருக்கிற நிலத்துலையும் வீட்லேயும் சரி, அப்புறம் வந்து எல்லா வகையிலுமே நீங்கள் உங்களை தான் சார்ந்திருப்பீங்க, பிறரை எதிர்பார்க்க மாட்டீங்க. அது மாதிரி ஆட்சியாளர்களை சார்ந்திருப்பது. ஆட்சியாளருக்கு இப்போ வந்து இங்கே முதலமைச்சர் இருப்பார், பிரதமர் இருப்பார். அவர் வந்து என்ன சொன்னாலும் நம்ம தலையாட்டணும். ஏன்னா அவர் தான் ஆட்சியாளர். முதலமைச்சரை எதிர்த்து நம்ம எதுவும் பேச முடியாது, எதிர்கருத்து இருந்தால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அதிகாரத்தின் மையமாக இருக்கிறார். நம்மை பழி வாங்கி விடுவார். சாதாரண மனிதன் நாம் என்ன பண்ணுவோம்? அப்போது இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்குது. கடந்த காலங்களில் மன்னர்களுக்கு பயந்து மக்கள் வாழ்ந்தார்கள், அரசர்களுக்கு பயந்து குடிமக்கள் வாழ்ந்தார்கள், அதிகாரிகளுக்கு பயந்து மக்கள் வாழ்கிறார்கள். இந்த மாதிரி அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அநியாயங்களுக்கு எதிராக எதுவும் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதிகாரிகளால், ஆட்சியாளர்களால் அச்சுறுத்தப்படும் மக்கள், அடக்கி வைக்கப்படும் மக்கள். அதனால் சுதந்திரமாக நீ எந்த கருத்தும் சொல்ல முடியும். அப்போ ஆனால் நம்முடைய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போதில்ல அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அதில் பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் பெண்கள் தான் ஆட்சியாளர்கள், ஆண்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிற பெண்களுக்கு உதவியாளர்கள், காவலர்கள், பெண்களின் காவலர்கள், ஆட்சியாளர்களாக இருக்கிற பெண்களின் காவலர்கள், உதவியாளர்கள். பெண்கள் அனைவரும் தங்களது ஊரை ஆட்சி செய்ய வேண்டும். சுழற்சி முறையில் ஒரு ஊரில் வந்து 4000 பேர் இருக்க 300 கூட்டு குடும்பங்கள், ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 16 பேர் வீதம், 3 18 4800 பேர் ஒரு ஊரில் இருப்பாங்க. ஒரு ஊரின் மக்கள் தொகை 4800 பேர். அப்படி இருக்கும்போது அதில் பாதி பெண்கள்னு வச்சுக்கோங்க. 4800 2400 பேர் பெண்கள், 2400 ஆண்கள். அப்படிங்கும்போது 2400 பெண்கள் ஒரு ஊரை சுழற்சி முறையில் ஆட்சி செய்வார்கள். எப்படி ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்து ஒரு பெண் வந்து
இப்படி அந்த ஊர்ல 300 கூட்டு குடும்பம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்து ஒரு பெண் வந்து அந்த ஊரை 1 மாதத்தில் ஆட்சி செய்வார்கள். 300 பெண்கள். 1 மாதத்தில் 300 பெண்கள் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள். 1 மாதத்தில் 300 பெண்கள் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள். ஏன்னா ஊர ஊ ஒ ஒ இப்போ இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் தான் இருக்காங்க. என்னடா நீ ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு 300 பெண்கள்னு சொல்றியே! அப்படின்னா ஊர் எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு வீட்டை ஆட்சி செய்வதற்கு ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா, ஒரு வீடுங்கிறது சின்னது. அப்போ ஒரு ஊருங்கிறது பெருசு அப்படிங்கும்போது, ஒரு பெரிய ஊரை எப்படி ஒருத்தர வச்சு ஆட்சி செய்யலாம்? அது தவறு. அப்போ பரப்பளவு பெருசாகும்போது அதை நிர்வகிப்பதற்கு பல பேர் தேவை. அதனால தான் வந்து ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலயும் மொத்தம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தில முதல்ல 16 பேர் 8 பெண்கள், 8 ஆண்கள் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெண் வீதம் இப்படி ஒரு ஊர்ல 300 கூட்டு குடும்பம் இருக்கு. 300 பெண்கள் வீதம் அந்த ஊரை 1 மாதத்தில் ஆட்சி செய்து முடிப்பார்கள். ஒரு கூட்டு குடும்பத்தில 8 பேர் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பெண் வீதம். இப்படி 8 மாதத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள 8 பெண்கள். அதுபோல ஒரு ஊரில் உள்ள 2400 பெண்கள். 8 மாதத்தில் சுழற்சி முறையில் 8 மாதத்தில் ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள். திரும்ப 8 மாதத்துக்கு பிறகு திரும்பவும் அந்த பழையபடி 8 மாதத்திற்கு முன்பு ஒரு 300 பேர் ஒரு ஊரை ஆட்சி செய்தார்கள் அல்லவா? அவர்கள் மீண்டும் வருவார்கள். சுழற்சி முறையில். அப்போ பாருங்க, அவர்கள் தான் ஆட்சியாளர்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் தான் ஆட்சியாளர்கள். தங்கள் ஊரை தாங்களே ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது சுழற்சி முறையில். யார் இன்னும் இவர் தான் ஆட்சியாளர், இவர் தான் மன்னர் பரம்பரை, இவர் தான் ஆண்ட பரம்பரை, இவரோட வாரிசு தான் இனிமே தலைவர். இந்த மாதிரியான கேவலமான வேலைகள்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடக்காது. அங்கு பெண்கள் ஆட்சியாளர்கள் இயல்பாகவே குடும்பத்தை ஆட்சி செய்வார்கள். கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வார்கள். தெருவை ஆட்சி செய்வார்கள். 10 கூட்டு குடும்பம் சேர்ந்தது ஒரு தெரு. 300 கூட்டு குடும்பம் சேர்ந்தது ஒரு ஊரு. 30 தெருக்கள் சேர்ந்தது ஒரு ஊரு. ஒவ்வொரு தெருவும் 10 கூட்டு குடும்பம் இருக்கும். இப்படி அப்போ பெண்கள் எதையெல்லாம் ஆட்சி செய்வார்கள்? குடும்பத்தை ஆட்சி செய்வார்கள், கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வார்கள், தெருவை ஆட்சி செய்வார்கள், அப்புறம் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள். ஒரு பெண் வந்து ஒரே நேரத்தில என்ன பண்ணுவா? தனது கூட்டு குடும்பத்துக்கும் தலைவியாக இருப்பாள். அந்த 1 மாதத்தில். 1 மாதத்தில் ஒரு பெண் என்ன பண்ணுவான்னா, ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு பெண்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஒரு பெண் என்ன பண்ணுவா? ஒரு கூட்டு குடும்பத்தில் தனது கூட்டு குடும்பத்திற்கு அந்த மாதத்தில் தலைவியாக இருக்கிற அதே சமயத்தில் தனது தெருவுக்கும் தலைவியாக இருப்பாள். அதே சமயத்தில் தனது ஊருக்கும் தலைவியாக இருப்பாள். அந்த 1 மாதத்தில். ஒரு கூட்டு குடும்பத்தில 8 பெண்கள். இப்போ தலைவியாக ஏற்பதற்கு ஏதாவது வயசு இருக்கா அப்படின்னா, நீ பொறந்துட்டாலே போதும். உனக்கு தலைமை பொறுப்பு வந்து நீ தலைவியாகி விடுவாய். அது ஒரு பிறவி பண்பு. தலைமை பண்பு என்பது பெண்களின் பிறவி பண்பு. அதனால சாகுற வரைக்கும் உனக்கு அந்த நீ செய்றியோ, செயல்படலையோ, உன்னால முடியுமோ, முடியாதோ, நீ உடம்பு சரியில்லாம கிடக்குறியோ இல்லையோ, சுழற்சி முறையில உனக்கான அந்த பதவி வந்துரும். பதவி வந்து நீ தலைமை பொறுப்பு என்பது சுழற்சி முறையில் உன்னை தேடி அது வந்துவிடும். நீ தேடி போவாத. யாரும் தலைமை பொறுப்பு ஏற்பது, ஆட்சி செய்வதற்கு நீ எதுவும் பதவியை தேடி நீ போவாத. அது உன்னை தேடி வரும். சுழற்சி முறையில் அனைவரையும் தேடி அந்த பதவி வரும். பொறந்துட்டாலே போதும். இப்பதான்ப்பா பொறந்தா என் பொண்ணு. என் ஊருக்கு தலைவி ஆயிட்டா. கௌரவ பதவி. அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன குழந்தை தான். ஒண்ணும் பண்ண முடியாது தான். ஆனா ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு நம்ம 300 பெண்களை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 300 பெண்கள். 300 கூட்டு குடும்பங்கள் கொண்ட ஒரு ஊரில், ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெண்கள் வீதம் 300 பெண்கள் ஒரு மாதத்தில் ஒரு ஊரை ஆட்சி செய்வார்கள். அந்த 300 பெண்களில் இப்ப பிறந்த பெண் குழந்தையும் இருப்பாங்க. இன்னைக்கு சாகப்போற, நாளைக்கு சாகப்போற முதுமை அடைந்த கிழவிகளும் இருப்பார்கள். அவங்களால வந்து ஆட்சி செய்ய முடியாது. ஆனா அவங்களுக்கு கௌரவ பதவி. இந்த மாதம் நீ தான் இந்த ஊரின் தலைவி. அவங்க படுத்த படுக்கையா கிடப்பாங்க. நாளைக்கோ, இன்னைக்கோன்னு கிடப்பாங்க. இருந்தாலும் நீ தான் இந்த ஊரின் தலைவி. அப்படின்னு அவளுக்கு வந்து சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அப்ப அந்த மாரி பெருமை அது ஒரு கௌரவ பதவி. இப்ப இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதிகாரத்துக்காக சண்டை போட மாட்டாங்களா? அப்படின்னா, 2040 அப்புறம் எதுக்காக அதிகாரத்துக்காக சண்டை போடுறாங்க? ஆடம்பரமா வாழலாம். அதிகாரத்தில போயிட்டா ஆடம்பரமா வாழலாம். அந்த நாட்டை ஆட்சி செய்தால், இந்த நாட்டுக்கே அரசராகவோ, மன்னராகவோ, முதலமைச்சராகவோ, பிரதமராகவோ, எம்.எல்.ஏவோ, மந்திரியோ ஆயிட்டா ஆடம்பரமா வாழலாம். மக்களுடைய வரி பணத்தை நாம் தவறாக கையாளலாம். நாம சொன்னா எல்லாம் நடக்கும். அப்படிங்கிற அந்த இதுதான் வந்து அதிகாரத்துக்காக இந்த மாரி தனி உடைமை அதிகாரம். இந்த முதலமைச்சரு எல்லாருமே ஆட்சியாளராகணுங்கிறது எல்லாத்துக்குமே விருப்பம் தான். இந்த நாட்டை ஆட்சி செய்யணும். நம்ம அது வந்து இயற்கையான விருப்பம். அது ஒண்ணும் நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் மாரி தனிநபர் விருப்பம் கிடையாது.
இந்த ஒரு இயற்கையாகவே அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நடிகர்கள் வந்து கடைசி காலகட்டத்தில் ஏன் அரசியலுக்கு வராங்க? அல்லது பெரும்பாலும் தொழிலதிபரா யாரா இருக்கட்டும், கடைசி காலத்தில பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வருவாங்க. ஏன்னா, அரசியல் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு விருப்பம் அது. இயற்கையான விருப்பம் அது. அத நம்ம தவறுன்னு சொல்லவே கூடாது. இயற்கையாவே இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் தாம் வாழுகிற பகுதிய ஆட்சி செய்ய வேண்டும். ஆட்சி அப்படிங்கிற ஆசை இருக்கு. அப்ப இயற்கையோட இணைந்து இன்னைக்கு வந்து பணம் இருக்கு. 2040க்கு அப்புறம் பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. வரியே கிடையாது அங்க. வரி இல்லாத ஒரு ஒரு ஆட்சி முறை. 2040 இப்ப தற்சார்பு வாழ்க்கை முறை. அங்க வந்து இப்போ பழங்குடியினர் இருக்காங்க. ஆப்பிரிக்க பழங்குடியினர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே பழங்குடியினர் இருக்காங்க. அப்போ அவங்க தனி ராஜ்யம் தான் நடத்துறாங்க. அவங்களுக்குன்னு விதிமுறை, சட்ட திட்டங்கள் வச்சு ஒரு தனி ராஜ்யம் நடத்துறாங்க. அங்க ஒண்ணும் வரி கிடையாது. ஏன்னா, அங்க பணப்புழக்கமே கிடையாது. அதுபோல தான் 2040க்கு அப்புறம் இங்க பணப்புழக்கமே கிடையாது. பணப்புழக்கமே இல்லாத 2040க்கு அப்புறம் வரப்போற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரியே கிடையாது. அதனால இது மன்னர் ஆட்சி இதெல்லாம் முடிவுக்கு வந்துரும். அங்க ஆடம்பரமாவே வாழ முடியாது. 2040க்கு அப்புறம் உனக்கு மின்சாரம் கிடையாது. உலோக உற்பத்தி நின்றுவிடும். மனிதர்கள் எளிமையாக வாழ்வார்கள். அதனால ஆடம்பரமா வாழவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது குடிசைகள் தான் அதாவது நான் வந்து வடிவமைத்திருக்கிற அடிப்படையாக கொண்டு நீங்கள் சிறிய காங்கிரீட் கட்டடம். அதில் உள்ள கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் நான் நான் பிற்பாடு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது 2040 அப்புறம் எல்லா மக்களும் ஆடம்பரமாலாம் வாழவே மாட்டாங்க. ஏன்னா ஆடம்பரமா வாழ்ந்தா, அந்த வாழ்க்கைக்காகவே இன்னும் அது வந்து பாரபட்சமானது. எல்லோருக்குமானது கிடையாது. ஆடம்பர வாழ்க்கை. இன்னொன்னு ஆடம்பரமா வாழ்ந்தா, நீ அந்த வாழ்க்கைக்கு அடிமையாயிடும். நீ அடிமையாயிடும். நீ சுதந்திரமா வாழ முடியாது. ஆடம்பரத்த நீ பாதுகாக்கிறதுக்காகவே நீ அடிமையாயிடுவ. அதற்கான பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காகவே நீ என்ன பண்ணுவ? பல விஷயங்கள தியாகம் பண்ணுவ. இப்ப இன்னைக்கே ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஆடம்பர வாழ்க்கைய பராமரிக்கணும்னா நெறைய பணம் தேவை. நெறைய பேர் வீட்டு வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் குடுக்கணும். அப்புறம் அடுத்த மாசம் என்ன பண்றது? பயத்திலே இருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாங்க. அந்த பணத்த சம்பாதிக்கிறது. ஆனா எளிமையா வாழ்றவங்க தினசரி விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, குடும்பத்தோட நேரம் செலவழிச்சு சந்தோஷமா இருப்பாங்க, வேலைக்கும் போவாங்க. எளிமையா வாழ்றவங்க ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஆடம்பரமா வாழ்றவங்க எப்ப பார்த்தாலும் பணத்த தேடி தான் போவாங்க. குடும்பத்தோட நேரம் செலவழிக்கவும் முடியாது. அப்பாயின்ட்மென்ட் குடுப்பாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு 5 டூ 6 என் ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்றேன். அப்பாயின்ட்மென்ட்ட குடுத்துரு. வீட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் அப்பாயின்ட்மென்ட்ட குடுத்துரு. நான் வருவேன். எல்லாரும் அங்க வெயிட் பண்ணணும். இந்த மாரி ஒரு கேலி கூத்தான ஒரு வாழ்க்கை தான் அந்த ஆடம்பர வாழ்க்கை. முட்டாள்தனமான மூட நம்பிக்கை இது. ஆடம்பரத்தின் மீதான நம்பிக்கை என்பது ஒரு மூட நம்பிக்கை. அதனால தான் சொல்றேன், நீ முழுமையா வாழணும். காதலிக்கணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், நண்பர்களோட ஊர் சுத்தணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நல்லா தூங்கணும் அப்படின்னா, நீ எளிமையா வாழ்ந்தா தான் அது முடியும். அப்பதான் உன் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்பதான் உன் உடம்பு நோய் வராது. அப்போ நீ அதனால தான் சொல்றேன், எதிர்காலத்தில ஆடம்பரமான வாழ்க்கைக்கு வழியே கிடையாது. அதனால தானே இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. இது ஆடம்பரத்தை நோக்கி தானே போகுது. ஆடம்பர முகத்தை அடிப்படையாகக் கொண்ட தற்போதைய இயந்திர உலகம் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? அதனால தான் நான் சொல்ற காரணங்கள் தான். ஆடம்பர மோகம் என்பது ஆடம்பரம் என்பது ஒரு மூட நம்பிக்கை. அத இனிமே பிறக்கிற பசங்கலாம் உணர்ந்துருவாங்க. நான் உணரலையா? இனிமே பிறக்கிற பசங்க அது தப்பு. ஆமா உண்மதான். கரெக்ட் தான். அது முட்டாள்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது. சுதந்திரமாவே இருக்க முடியாது. நீ வந்து ஒரு வீட்ட விட்டு வெளிய போனா, எப்படா வீட்டுக்கு போவோம் திருடிருவானோன்னு பயந்துகிட்டே இருப்ப. பல வகையிலயும் அதுல வந்து நீ ஒரு பயந்துகிட்டே தான் வாழணும். தைரியமான வாழ்க்கை ஒரு எளிமையான வீட்ல தான் வாழ முடியும். கோழைகள் தான் வந்து ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புரிதல் இருக்குல்ல, எனக்கு ஏற்பட்ட இந்த புரிதல் ரொம்ப நியாயமானது. அதனால என்ன பண்ணுவேன், இது இனிமே இனிமே அப்படித்தான் வரப்போகுது. பெரும்பாலான மக்கள் எளிமையான வாழ்க்கை தான். நெறைய நல்லா காதலிக்கணும், நல்ல நண்பர்களோட சுத்தணும், ஆடணும், பாடணும், விளையாடணும். அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இயல்பாவே ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு, அதன் அடிப்படையாகக் கொண்டு நல்ல உடல் ஆரோக்கியம். நல்ல ஒரு எனக்கு தேவையான பணத்தை மட்டும் நான் சம்பாதிக்க போறேன். மத்தவங்களுக்கு தேவையான பணத்த நான் எதுக்கு அவங்க அவங்களுக்கு தேவையான பணத்த இந்த மாரியான ஒரு வாழ்க்கை முறை இனிமே வரப்போகுது. 2040 அப்புறம் பணமே கிடையாது. தற்சார்பு வாழ்க்கை முறை, வியாபார விற்பனை எதுவுமே கிடையாது. மின்சாரம் கிடையாது. உலோக உற்பத்தி எதுவுமே கிடையாது. அவன் அவன் ஜாலியா வாழப் போறான். சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு உலோக உற்பத்தி, தொழிற்சாலை அப்படி இப்படின்னு போயிட்டு, சொந்த சந்தோஷத்தெல்லாம் இழந்து, இந்த உலகத்துக்காக உலகத்துக்காக வாழ்றது, தியாகியா வாழ்றது, அதில அர்த்தமே இல்ல. நோயாளியா வாழி கடைசில ஏமாந்து போறான். வாழ்க்கைய அனுபவிக்காமலே வாழ்ந்து முடிச்சிடுறான். ஆனா நல்ல பணம் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா வாழ்க்கைய அனுபவிக்கவே இல்ல. அனுபவிக்கவும் முடியல. நோய் வந்துருது. உடல் பருமன் ஆயிருது, ஊழச்சதை, நடக்க முடியல, மூட்டு வலி இது. ஆனா பணம் மட்டும் நெறைய இருக்கு. இந்த மாரி தான் ஒரு கேலி கூத்தான ஒரு வாழ்க்கை தான். அது இத்தோட முடிவடைய போகுது. இது ஒரு கேலி கூத்தான வாழ்க்கை. இத போய் யாரும் வாழணும்னு கனவு கண்டான்னா, அவன் ஒரு முட்டாளா தான் இருப்பான். அதனால
அதனால தான் இது பல பல கோணத்திலையும் இது முற்று பெறுகிறது. 2040 மனிதர்கள் எளிமையாக வாழ்வாங்க. சந்தோஷமாக ஆடல், பாடல், அவரவருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்துவிட்டு ஆடல், பாடல், குடும்பம், அன்பு, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் வாழ்க்கை. ஆனால் கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாமே இருக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடாக இருக்கும். அவரவருக்கு உணவை மட்டும் உற்பத்தி செய்துவிட்டு வந்துரு. உணவு இயற்கை உணவுகளை சாப்பிடு, ஆரோக்கியமாக இருக்கலாம். நோய்கள் வராது, விபத்துகள் இருக்காது. வாகனங்கள்லாம் இனிமேல் ஓட்ட மாட்டாங்க. எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். மின்சாரம்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ வாகன பயமும் கிடையாது. வாகனங்கள் நம்மை மோதி விடுமோ, இப்போ சிங்கம் நம்மளை கடிச்சிருமோ, காட்டுக்கு போனால் எப்படி சிங்கம் கடிக்குமோ, புலி கடிக்குமோன்னு பயப்படுறோம். அதுபோல் நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. வாகனங்களே இல்லாத உலகம் வரும்போது அப்பாடா நிம்மதிப்பா, சுதந்திரமாக சுற்றலாம், சுதந்திரமாக நடக்கலாம் சாலைகளில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரப்போகுது. அப்போ அதனால் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு டாபிக் மறக்க